மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஐசிஎம் மதுரையில் இருந்து ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்க்கான இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது சார்ந்த ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக தான் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கான அஃபீஷியல் டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. நம்ம சேனலுக்கான ஃபேஸ்புக் பேஜ் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏதேனும் ஒரு யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது இந்திய தேசிய கூட்டுறவு ஒன்றியத்துடைய கட்டுப்பாட்டின் கீழ் மதுரையில் செயல்படக்கூடிய ஐசிஎம்லேருந்து தான் அந்த நோட்டிஃபிகேஷன் என்பது கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 9 மந்த் உங்களுக்கு இந்த கோர்ஸ், சரிங்களா? இது வந்து பெய்டு கோர்ஸ் தான், நீங்கள் பணம் கட்டி தான் இந்த கோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். இது இங்கிலீஷ் மீடியம் தான், தமிழ் வழி கிடையாது. ஸோ அதிகபட்சம் 45 வயது வரைக்கும் இருக்கிறவங்க இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய இந்த லிங்க்கு, அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் சார்ந்த ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லா பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் இந்த வீடியோ பதிவுக்கு கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டதையும் பார்த்துக்கிடுங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6/3/2026. அட்மிஷன் டேஸ், இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் எப்போ நடக்கும்னா 9/3/2026 டு 13/3/2026 வரைக்கும் இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது 16/3/2026 ஆரம்பித்து 20/11/2026 வரைக்கும் இந்த கோர்ஸ் என்பது நடக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இல்லை கொடுக்கப்பட்டுள்ள இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கிடுங்க. ஸோ என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி காலகட்டத்துக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 60,000 65,000 மாணவர்கள் ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு, தென் டிசிஎம் கோர்ஸ், அது போக வந்து கோஆப்ரேட்டிவ் ரிலவெண்ட் டிகிரிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி இருக்காங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த கோர்ஸ் நீங்கள் படித்தா வேலை வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா அது ஒரு மாபெரும் கேள்விக்குறி தான். ஸோ நீங்கள் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்ஆர்பி, டிஆர்பி, அது போக இதர கூட்டுறவு நிறுவனங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இவற்றில் வந்து ஆட்கள் நியமனம் செய்வதில் பல முறைகேடுகள் வந்து எப்பவும் நடைபெற்று கொண்டு தான் இருந்தது. இந்த எஸ்ஆர்பி, டிஆர்பிலையும் அதுபோல் பல முறைகேடுகள் வந்து செய்தித்தாள்கள்லையும் சரி, செய்தி நிறுவனங்களும் செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இது போல் பல முறைகேடுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அரசாங்கம் என்னைக்கு இந்த கூட்டுறவு நிறுவனங்களில் உள்ள அதாவது 14 செயற்பதிவாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்வதற்கு டிஎன்பிஎஸ்சி போன்ற ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி அதன் மூலமாக எக்ஸாம் என்னைக்கு நடத்த ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த கூட்டுறவு பயிற்சி முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது கண்டிப்பாக உருவாகும். ஸோ அது வரைக்கும் வந்து இந்த கோர்ஸ் படித்தவங்க இன்றைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு ஏதேனும் வேலைக்கு தான் போவாங்க. ஸோ அந்த கூட்டுறவு சார்ந்து எந்த ஒரு வேலைக்கும் போகலை. 10 ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வேலைக்கு போனாலும் போவாங்க, அல்லது போகாமல் கூட இருக்கலாம். வேலை வாய்ப்பு கிடைப்பது மிகவும் அரிது கூட்டுறவை பொறுத்தளவில். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த கோர்ஸ் வந்து படிக்க விருப்பம் இல்லாதவங்க வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A படிங்க. ஸோ அதுக்கப்புறம் குரூப் 4 படிங்க. இதில் நீங்கள் வந்து கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் டைரெக்டாக ஒர்க்குக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கூட்டுறவுத்துறையிலேருந்தே உங்களுக்கு சம்பளம் கொடுத்து இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு அனுப்புவாங்க, சரிங்களா? விருப்பம் இருக்கிறவங்க படிங்க. ஸோ இந்த கோர்ஸ் சார்ந்த ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், தென் டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன், பார்த்துக்கிடுங்க. மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.